இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, பாலாஜி குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பசுமாடு இன்றி கிரகப்பிரவேசம் செய்யலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் எப்படி கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிரகப்பிரவேசத்திற்கும் பசுமாட்டிற்கும் என்ன தொடர்பு, இது போக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பல அடுக்குமாடி உள்ள சூழலில் பசுமாட்டினை எப்படி அழைத்து செல்வது, இந்த லிஃப்ட்லெல்லாம் கூட்டு வரலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல பசுமாடு இன்றி கிரகப்பிரவேசம் செய்யலாமா அப்படின்னு சொன்னால், அவர் கேட்ட மாதிரி பசுமாட்டிற்கும் கிரகப்பிரவேசத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாமே. அதாவது ஒரு வீடு அப்படிங்கிறத புதுசாக கட்டின்னு இருக்கா அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டிற்குள்ளாக நிறைய எதிர்மறையான சக்திகள் வாசம் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறார். ஏன்னா அந்த வீட்டில் அதுவரை வழிபாடுகளோ பூஜைகளோ எதுவுமே இருக்காது. அந்த மனை அப்படிங்கிறது ஒரு காலி மனையாக இருக்கும் பொழுது பொதுவாகவே இந்த உலகத்திலே எந்த அளவிற்கு நேர்மறை சக்திகள் என்பது இருக்கிறதோ அதற்கு இணையாக எதிர்மறை சக்திகள் என்பதும் உண்டு. அப்படியே நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் எந்த அளவிற்கு இந்த உலகிலே நேர்மறை சக்திகள் தெய்வீக சக்திகள் என்பது இருக்கிறதோ அதற்கு இணையாகவே எதிர்மறை சக்திகள், அதாவது அசுர சக்திகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இந்த உலகத்திலே உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற மாதிரி தான் ஆற்றல் வாரா கோட்பாடு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எந்த ஒரு ஆற்றலையும் ஆக்கவோ அழிக்கவோ இயலாது, ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த எதிர்மறை சக்திகளும் முற்றிலுமாக நம்மால் அழிக்க இயலாது. ஒரு எதிர்மறை சக்திகள் வசிக்கின்ற அந்த பகுதியில் என்ன பண்ணணும்னு சொன்னால், உனக்கான பலியினை நான் கொடுத்து விடுகிறேன், நீ இந்த இடத்திலிருந்து அகன்று வேறு இடத்திற்கு சென்று விடுவாயாக அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பூசணிக்காய் வெட்டுறது, எலுமிச்சம்பழம் நறுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருப்பா. இது போன்ற பலிகளை, அதாவது இந்த பூசணிக்காய் கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுதே பிரவேச பலி அப்படிங்கிறத பண்ணுவா. வாசப்படியிலே ஒரு பூசணிக்காயை அறுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் தடவி வாசலில் வைப்பா. தெரியுமா அது எதற்காக என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் இந்த பலியினை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் என்பதற்காகத்தான். மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் கூட இந்த பசுமாடு என்பது உள்ளே வரும்பொழுது அந்த பசுமாட்டின் மேல் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. பசுமாட்டின் மேல் 30 முக்கோடி தேவர்களும் வசிக்கிறார்கள் என்னும் பொழுது தேவசக்தி என்றால் அது நேர்மறையான சக்திகள் தானே. இப்படி நேர்மறையான சக்திகள் வீட்டிற்குள் வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அசுர சக்திகள் எதிர்மறை சக்திகளும் அந்த வீட்டை விட்டு அகன்றுவிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லியிருக்கா. பொதுவாகவே நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும்னா கூட, வீட்டில் ஏதோ ஒரு ஆச்சோச்சம் ஒரு தீட்டு வந்துடுறதுன்னு சொன்னால் கூட அது கழியறதுக்காக என்ன பண்ணுவா, கோமியம் அப்படிங்கிறத வாங்கிட்டு தெளிப்பா. தெரியுமா எதற்காக கோமியத்தை தெளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போன்ற சுத்தப்படுத்துவதற்காக, அந்த இடமானது பரிசுத்தமாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோமியத்தையே தெளிக்கிறார். பசுமாட்டினுடைய கழிவிற்கே அத்தனை சக்தி என்பது இருக்கும் பொழுது பசுமாட்டின் மேல் எவ்வளவு சக்தி என்பது இருக்கும். அதனால்தான் அந்த புதுமனை புகுவிழா என்பதை செய்யும் பொழுது அந்த கோமாதாவினை பூஜை செய்து பசுமாட்டினை பூஜை செய்து முதலிலே பசுமாட்டினையே வீட்டிற்குள்ளே அனுப்புகிறார்கள். முதல்ல பசுமாடு தான் உள்ள நுழையணும், அதனை தொடர்ந்துதான் அந்த வீட்டினுடைய எஜமானரும் எஜமானி அம்மாவும் ஒன்றா சேர்ந்து உள்ளே போவா அப்படிங்கிற மாதிரி சம்பிரதாயம் தானே வச்சிருப்போம். எதற்காக என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய எஜமானர்கள் அந்த அசுர சக்திகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கோமாதா பூஜையை செய்து அந்த பசுமாடை உள்ளே அழைத்து செல்கிறார்கள். ஆக கம்பல்சரி கண்டிப்பாக பசுமாடு இல்லாமல் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, இதிலே சந்தேகம் என்பது இல்லை. ஆனால் இந்த நேயர் கேட்டிருப்பது போல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பல அடுக்குமாடி உள்ள சூழலிலே என் வீடு ஒரு 13வது மாடியில் இருக்குது, ஒரு 19வது மாடியில் இருக்குது, நான் எப்படி பசுமாட்டை அழிச்சிட்டு போக முடியும்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. ஒரு லிஃப்ட் அப்படிங்கிறது நல்ல வைடண்டாக இருக்குது, நல்ல அகலமாக பெருசாக இருக்குது. முதல்ல இந்த பசுமாடு மிரளாமல் அந்த லிஃப்டிலே வர முடியும், அதற்கு ஏற்றாற்போல் அந்த பசுமாடு பழக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக லிஃப்டில் அழிச்சுட்டு போகலாம். ஆனால் அதற்கெல்லாம் அங்கே சௌகரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவசியமே இல்லை. அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணலாம்னு சொன்னால்,
வெள்ளியிலேயே இன்றைக்கெல்லாம் ஒரு பசுமாடு அப்படிங்கிற மாதிரி விற்குது தெரியுமா? வெள்ளியில் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டிங்கிற விக்கிரகத்தை வச்சிருப்பா. அதனை கொண்டு வந்து வைத்து அதன் மேல் அந்த கோ சூக்தம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி அந்த வெள்ளி விக்கிரகத்தின் மேல் அந்த பசுமாட்டின் மேல் இருக்கக்கூடிய அந்த 33 தேவர்களையும் அதன் மேல் ஆவாகனம் செய்து அந்த வெள்ளி விக்கிரகத்தை உள்ளே எடுத்து சென்றாலே போதுமானது. ஆனால் அந்த மாதிரி எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த பூஜை ரூமில் வச்சுட்டு அதனை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் அந்த பசுமாடு விக்கிரகத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்து கொண்டே வர வேண்டும். ஏன்னா அதில் நம்ம ஆவாகனம் பண்ணியிருக்கோம் இல்லையா, 33 தேவர்களும் ஆவாகனம் பண்ணியிருக்கிறதுனால பொதுவாக வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தாலே அதுக்கு வெள்ளிக்கிழமை குளிப்பாட்டி அதுக்கு குங்குமம்லாம் பொட்டெல்லாம் வச்சு அதை நமஸ்கரிப்பா தெரியுமா? அதே போன்ற விஷயங்களை வெள்ளிக்கிழமை நாளிலும் அந்த வெள்ளி விக்கிரகத்தின் மேல் செய்து வர வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.